ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். பயங்கரமான எமோஷனல் மூமெண்ட். அந்தளவுக்கு செம்ம வைபு, செம்ம ஹாப்பி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாருமே என்னோட மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தளபதி ஆரம்பித்த கட்சி ஃபஸ்ட்டு தேர்தலே பார்த்தோன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது. அதுவும் 10% மேலே வாக்கு வாங்கி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை கடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 110 தொகுதியில் முன்னிலை வகிச்சிட்டு வருது. வெற்றி வாய்ப்பு நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. திமுகலாம் 3ஆவதுக்கு போயிடுச்சு. இப்போ போட்டியே பார்த்தோன்னா தாவேக்காவுக்கும் அதிமுக அப்படின்னு ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. ஆனால் 40 தொகுதிகள் லீடிங்கில் தாவேக்கா இருக்குது. 110 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது. பயங்கர ஹாப்பி. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணோம். 3 வருஷமாக வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக பார்த்தோன்னா தேர்தல் ரிசல்ட் போயிட்டுருக்கு. பயங்கர ஹாப்பி. இது வரைக்கும் தமிழக அரசியல் கட்சிகளே ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலே மாறுது யார் அப்படின்னா தேமுதிக கட்சி. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து 8% வாங்கினார். ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர் 10% வாங்கிட்டார். இதையெல்லாம் தாண்டி வெற்றி வாய்ப்பு நோக்கி போயிட்டுருக்கு. அதுதான் பயங்கர ஹாப்பி. பார்க்கும்போது அப்படியே எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸு. நான் டிவி முன்னாடியே தான் உட்காந்துட்டே இருக்கேன். வேறு எதுவும் சோசியல் மீடியா எதுவுமே எடுக்கவே இல்லை. அந்த நியூஸ் மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கேன். இப்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு நியூஸ் வரும்போது பயங்கர ஹாப்பி. அது ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பார்த்தோன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வச்சு செய்வோம். இப்போதைக்கு இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுவோம். தாவேக்கா தொண்டர்கள் எல்லோரும் பயங்கரமான உற்சாகம். எனக்கு ஃபஸ்ட்டு நியூஸ் எப்படி ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா, தளபதியோட வீட்டுக்கு போலீஸார் அதிக அளவில் பாதுகாப்பு, பேரிகேடு கொண்டாந்து இறக்கிட்டாங்க, பல தலைவர்கள் வர இருக்காங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் கேட்கும்போது ஓகேப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற லெவலில் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படியே அந்த அறிவாலயத்துக்கு முன்னாடி போடப்பட்டிருந்த கூடாரங்கள் எல்லாம் அகற்றிட்டு போயிட்டாங்க திமுககாரங்க. அங்கே தான் ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு தைரியமாக பார்த்தோன்னா போட்டிருந்தாங்க. அங்கே கூடாரங்களை தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் தாவேக்காவுக்கு விஜயோட வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு கூடுதல் பாதுகாப்பு, பேரிகேடு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, ஃபைனலி வெற்றி அப்படிங்கிறது வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களோட மனநிலைமை என்னவாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.